தனத்தை காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறமா சேது அங்கேருந்து தானாகவே கிளம்பி போயிடுறாங்க. ஏன் தனத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட நல்லா விசாரிக்கல. ஆனால் தனத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம். அவங்க சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனால் காய்கறி இல்லாமல் தனம் வரதை பார்த்துட்டு அவங்களோட அம்மாவும், என்னடி காய்கறி வாங்க தானே போனேன், ஏன் காய்கறி எங்கன்னு கேட்க, தனமும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, மாமா மட்டும் வந்து எனக்கு உதவி பண்ணலைன்னா இந்நேரம் என்னை நீங்கள் முழுசாக பார்த்துக்கவே முடியாதுமா. எனக்கு என்ன நாள் ஆயிருக்கலாம். ஆனால் என்னதான் மாமாவுக்கு நம்ம குடும்பத்து மேலேயோ இல்லைன்னா நம்ம அக்கா மேலேயோ கோவம் இருந்தாலும் மாமா எனக்கு எப்படி உதவி பண்ணாங்க தெரியுமா? அவர் ரொம்பவே நல்லவர். ஏதோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அவர் என்னென்னு புரிஞ்சிக்காம பேசுகிறதுனால நமக்கு எல்லாமே தப்பாக தெரிகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே தமிழுமே வராங்க. தமிழுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மாமா மேலே கொஞ்சம் பெருமையாக யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு இங்கே வந்துட்டு இருக்கும்போது மாமா வந்தாங்களான்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பேச்சை எடுக்கிறத பார்த்த உடனேயே தமிழ் எங்கேருந்து தான் அவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு தெரியல. ரொம்பவே கோவத்தோட சேது மேலே இருந்த வெறுப்பெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு தனமும் சரி அவங்களோட அம்மாவும் சரி, என்ன இவ இவ்வளோ கோவமாக இருக்கான்னு ஷாக்கிங்கோட இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நைட்டு தனியாக போய் பேசும்போது தான் இன்னைக்கு சேது அவங்க கிட்ட பேசின விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நாளைக்கு தெரிய வரும்னு அப்படியே தொங்கிடுறாங்க. இதை கேட்ட தனமும் அவங்களோட அம்மாவும், இவ என்னதான் முடிவெடுத்திருக்கான்னு ஒன்றும் புரியலையே, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இவ வேற எதையாவது இழுத்து வைக்க போறாளோன்னு கொஞ்சம் பயப்படதா செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த நாள் காலையிலேயே, இன்னைக்கு நான் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு டைம் இருந்தால் நான் அப்படியே காலேஜுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்து அவங்களோட அம்மாவோ எங்கடி போகிறேன்னு கேட்க, தமிழும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க கரெக்டாக நைட்டே அந்த தலைவிக்கு கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 2 லேடிஸுமே தமிழை அங்கேருந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு தனமும், அக்கா இப்போ யார் கூட எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த தலைவியை நேரில் மீட் பண்ண தமிழும், நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன், நானும் பேசாமல் இந்த தேர்தலில் நிற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அவங்களுமே நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நம்ம அதை இப்போவே முடிச்சிடலாம். சரி, நான் சொன்னது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்க, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த லேடிக்கிட்ட கொடுக்க, அவங்களுமே உடனடியாக எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தமிழுக்கு வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போது அங்கே இருந்த ரிப்போர்ட்டர்ஸுமே, என்ன திடீர்னு நீங்கள் அரசியலில் குதிச்சிருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு தமிழுமே, நானும் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது இதுன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பரபரப்பாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே ஒரு ரிப்போர்ட்டர் வேற, உங்களோட ஹஸ்பண்ட் சேது தானே இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராக நிற்க போகிறாங்க, அவங்கள எதிர்த்து நீங்கள் நிற்கிறதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்க குடும்ப பிரச்சனைக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு கேட்க, அதுக்கு தமிழும், ஒரு வகையில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் நான் அவரை என்னோட குடும்பமாகவே பார்க்கல, அதனால் இப்போதைக்கு இது குடும்ப பிரச்சனை கிடையாது, என்னோட மான பிரச்சனை, பொண்ணுங்களாக இருந்தால் எல்லாருக்கும் அடங்கி தான் போகணும், அடிமையாக தான் இருக்கணும்னு சில ஆண்களோட புத்தி இருக்குது, அந்த புத்தியை மாற்றணுன்றதுக்காக தான் நான் இந்த அரசியலில் நின்று பொண்ணுங்கன்னா எவ்வளோ தைரியமானவங்க அப்படின்றத நிரூபித்து காட்டணுன்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு கெத்தாக சொல்லிட்டு அங்கேருந்து போகலாமான்னு சொல்லிட்டு அந்த தலைவி கூட சேர்ந்து போகிறாங்க. அந்த தலைவியும், நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கேம்மா, இந்த அரசியலில் குதிச்சது மூலயமா உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது பாருன்னு சொல்ல, அதுக்கு தமிழும், சரிங்க மேம், நான் இப்போது காலேஜுக்கு கிளம்பணும், கொஞ்சம் எக்ஸாம் ரிலேட்டடாக சில டவுட்ஸ் இருக்குது, அதை என்னோடய ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அவங்களும், என்னம்மா அரசியலில் இருக்கேன் ஆனால் நீ காலேஜுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க கேட்க, அதுக்கு தமிழுமே, என்னால் அரசியலையும் பார்க்க முடியும், என்னோடய குழந்தையையும் பார்க்க முடியும், அதே நேரத்தில் என்னோடய படிப்பையும் பார்க்க முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கெத்தாக போக, இதை பார்த்து அந்த தலைவிக்கோ தமிழ்ச்செல்வியை பார்க்க அவ்வளோ பெருமையாக இருக்குது. பட் இங்கே தமிழ்ச்செல்வி கொடுத்த பேட்டி அங்கே ராஜாங்கத்தோட வீட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கரெக்டாக சாவித்ரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பதறிப்போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து, தமிழ்ச்செல்வி உனக்கு எதிராக இப்போது அரசியலில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காளான்னு சொல்ல, இது கேட்ட ராஜாங்கமும் அப்பத்தாவும் சேதுவும் ஷாக்கிங்கோட பார்க்க, உடனே சாவித்ரியும் அவள் பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ண அது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக்கான ராஜாங்கமும், இவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, உன்னை எதிர்த்தே போட்டிடுற அளவுக்கு இவள் போயிட்டாளான்னு சொல்லிட்டு லைட்டாக ஆரம்பத்தில் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப சேதுவும், நான் சொன்ன விஷயத்துக்காக இப்படி தெனாவட்டோட இவ்வளோ திமிரோட இவ பண்றான்னா, இவ கண்டிப்பா வேற மாதிரிதான்னு வாய விட்டுர்றாங்க. உடனே ராஜாங்கம், சேது நீ என்ன சொல்ல வர? நீ தான் அப்ப நான் உன்னை எதிர்த்து அவளை நிக்க சொல்லி சொன்னியான்னு கேட்கா. அதுக்கு சேதுவும், ஆமாப்பா நான் தான் சொன்னேன். அப்பாத்தா உடனே, ஏன்டா ஏன் ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகடா அவகிட்ட போயிட்டு அப்படி பேசிட்டு வந்த? அப்படி அவகிட்ட நீ என்ன பேசுன? அவ கண்டிப்பா கோவத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. அவளை ஏதாவது மறுபடியுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனியா என்னன்னு கேட்க. அதுக்கு சேது, அவ மட்டும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அவ எதிர்க்கட்சிக்கிட்ட எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக 10 லட்சமோ 20 லட்சமோ வாங்கியிருக்கா. அப்பத்தா உடனே, என்னடா முட்டாள்தனமா வளரிக்கிட்டு இருக்க? என் தமிழை பத்தி எனக்கு தெரியும். அவ இப்படியெல்லாம் பணத்துக்கு விலை போறவ கிடையாது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல. அதுக்கு சேதுவும், நீங்க வேணா சின்னம்மா கிட்ட கேட்டு பாருங்கன்னு ஈஸ்வரி அங்க கோர்த்து விட்டுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும், இல்ல என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, கண்டிப்பா அவ பணத்தை வாங்கியிருக்கா. நீங்க வேணா அங்கேயே விசாரிச்சு பாருங்க. அவங்க வீட்டுக்கு நேத்து தான், அதுவும் நைட்டு, அந்த எதிர்க்கட்சி போட்டியிடுற ஆட்கள் எல்லாருமே போயிருக்காங்களாம். பேரம் பேசியிருக்காங்களாம். பணத்தையும் அவ வாங்கியிருக்காளாம். இது எல்லாமே எனக்கு நல்ல நண்பகமான ஒரு ஆள்கிட்ட இருந்து தெரிய வந்துச்சு. அதை தான் நான் சேதுக்கிட்ட சொன்னேன். அதுவும் பிரச்சாரக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன். இருந்தாலும் சேது என்கிட்ட வற்புறுத்தி கேட்டதுனால வேற வழி இல்லாமல் சொல்லிட்டேன். ஆனால் சேது இப்படி அவசரப்பட்டு அவகிட்ட கோவமா பேசி இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னால் தான் ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. அதுக்கு ராஜாங்கமும், நீ எதுக்காக ஈஸ்வரி மன்னிப்பு கேட்கணும்? முட்டாள்தனமா அவசரப்பட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சேது தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பா என்னப்பா சொல்ல வரீங்க? அவ நமக்கு எதிரா இப்படி பின்னாடி குழி தோண்டிக்கிட்டு இருக்கானா? அதை என்னால கேட்டுட்டும் பார்த்துட்டும் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? அவ வேணும்னே வீம்புக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க வேணா பாருங்க, அவளால நம்மளோட முன்னாடி கூட நிக்க முடியாது. அவளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க. அதுவும் அவளோட அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. வேற யார் அவளெல்லாம் நம்பி ஓட்டு போடுவாங்க? ராஜாங்க உடனே, அப்படி தமிழ்ச்செல்வியை பத்தி நீ குறைச்சி எடப்படக்கூடாது. அவ புத்திசாலியான பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவ ஊருக்குள்ள அவ அவ்வளோ பிரபலம். இந்த சின்ன வயசுலயே அவ இந்த ஊரையே பெருமைப்படுத்தியிருக்கா. டாக்டருக்கு காலேஜ்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கா. நிறைய சிறப்பும் அவகிட்ட இருக்கு. என்னதான் சில விஷயங்கள்ல அவ தப்பு பண்ணியிருந்தாலும் பல விஷயங்கள்ல அவ நல்லதே தான் செஞ்சிருக்கா. இந்த விஷயத்துல அவ மேல நான் கோபத்துல இருக்கனால நான் அதிகம் அவளோட விஷயத்துலயும் உங்க 2 பேருக்கும் நடுவுலையும் தலையிடல. ஆனா மத்தபடி ஒருவேளை அவ உனக்கு எதிராக வந்து நின்னா கண்டிப்பா அது எதிர்க்கட்சியை விட உனக்கு அவ ஆபத்தாவே தான் இருப்பான்னு என்னோட உள்மனது சொல்லுது. அதே நேரத்துல நீயுமே இப்ப அரசியல்ல நின்றுக்கிட்டு இருக்க. ஒரு அரசியல்வாதிக்கு பொறுமை முக்கியம். தேவையில்லாம இப்படி முன்கோபக்காரனா இருந்தா கண்டிப்பா உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. சேதும், முதல்ல நீ அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு என்ன பேசுனன்னு கேட்க, சேதுவும் ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும், அவ தான் சொல்லியிருக்கால பணம் வாங்கலன்னு சொல்லியிருக்கால, அப்புறம் ஏன் உன்னால அவளை நம்ப முடியலன்னு கேட்க, சேது உடனே, இதுக்கு முன்னாடி அவ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பியிருந்தா அப்படி நம்பியிருப்பேன். ஆனா அவ இது வரைக்குமே என்கிட்ட பொய் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கா. அப்பா விஷயத்துல கூட இது வரைக்கும் அவ செஞ்ச தப்ப அவ ஒத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்டவளை என்னால நம்ப முடியும்னு கேக்குறாங்க. உடனே கடுப்பான அப்பத்தாவும், டே போது நிறுத்துடா. நான் உன்னை பத்தி எவ்வளவோ பெருமையா யோசிச்சேன். ஆனா நீ இவ்வளோ கேவலமான ஆளா இருந்திருக்கியே. உன் பொண்டாட்டியை கூட உன்னால நம்ப முடியலன்னா நீல வாழ்க்கையில என்னடா சாதிக்க போற? இங்க பாரு ராஜாங்கோ, எனக்கு இவன் போற போக்கே பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ வெறுப்பா வருது தெரியுமா? நீங்க யாருமே தமிழை நம்பாம இருக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்றேன், அந்த தமிழ்ச்செல்விய என் பேத்திய நான் முழுசா நம்புறேன். அவ ஏதாவது ஒரு விஷயம் சொல்றான்னா கண்டிப்பா அதுல உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். அதே நேரத்துல ஒருவேளை உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் நம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கோவத்தோட போக, இதை பார்த்த ராஜாங்கமும், ஏன் சேது ஏன் இப்படி அவசர புத்தியால இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி வச்சிருக்க? ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களுமே அதிருப்தியோட அங்கிருந்து போக, இதை பார்த்துட்டு சேதுவும் சோகத்தோட நிக்க. ஆனா ஈஸ்வரியும் இந்த பிரச்சனையை இன்னும் கிளறி விட்டா இன்னும் கொஞ்சம் குளிர்காயலாமேன்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்க பாரியா சேது, என்னதான் அப்பத்தா நீ சொன்ன வார்த்தையை நம்பலனாலும் நம்ம சொன்ன மாதிரியே ஆதாரத்தை எடுத்து காட்டிட்டா கண்டிப்பா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன்னோட கோவம் என்னன்னு புரிய வந்துடும். சின்னம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லையா, அவ பணத்தை வாங்கியிருக்கான்றதை நிரூபிச்சா மட்டும் போதும் இல்ல. அவ இந்த விஷயத்துல பொய் சொல்லியிருக்கான்னு நீ நிரூபிச்சாவே இதுக்கு முன்னாடி அவ பொய் சொல்லியிருக்கான்றது தெரிய வந்துடும்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிட்டு அவங்கள தோண்டி விட்டுட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரிக்கு அவங்களுக்கே அவங்க ஆப்பு வச்சுட்டு இருக்காங்கன்றது இப்போ சுத்தமா புரியவே வரல. அதனால அவங்க சேதுக்கு அட்வைஸ் பண்ண சேதுவுமே, சரி உங்ககிட்ட இந்த விஷயத்த யாரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை டைரக்டாவே போய் பாக்குறாங்க. அந்த ஆளுமே இந்த மாதிரி எதிர்க்கட்சிக்காரங்க பேசின விஷயத்தையும் பணத்தை கொடுக்கறதா சொன்ன விஷயத்தையும் கேட்டதை சொல்றாங்க.
உடனே அவங்க கிட்ட சேது கரெக்டா, அவ பணத்தை கையில வாங்கினதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, இல்ல அப்படி எதுவும் பார்க்கல. அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிள்ளை அமைதியா தான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன்னு சொல்ல, உடனே சேதுவும் சரி, அவ பணத்தை வாங்கியிருந்தான்னா பணத்தை எங்க வச்சிருப்பா அப்படி இப்படின்னு வேற ஒரு கோணத்துல யோசிச்சுட்டு பிரச்சாரத்தை மறந்துடுறாங்க. ஆனா இந்த பக்கம் தமிழும் வேற எதை பத்தியுமே யோசிக்காம காலேஜ் வேற எக்ஸாம்க்காக 6 நாள் லீவ் விட்டுருக்கல்ல. அதனால தான் இந்த 6 நாள்ல அனல் பறக்க பிரச்சாரத்தை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு பக்கம் படிச்சாலும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களால சுத்தமா முடியலனாலும், அவங்க ஊர் முழுக்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பிரச்சாரத்தை பண்ணும்போது அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை எதுவுமே வச்சுக்காம, அவங்க ஊர் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணும், இந்த ஊர்ல என்னென்னலாம் சரியில்லாம இருக்கு, அதெல்லாம் தான் எப்படி சரிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு முழுசா அவங்க கிட்ட ரொம்பவே அருமையா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்க பார்க்க அந்த தலைவிக்கு தமிழ்ச்செல்வி மேல இன்னுமே மதிப்பு கூட தான் ஆரம்பிக்குது. அதே சமயத்துல தமிழ்ச்செல்விக்கு தெரியாதது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க ராஜாங்கமும், இத இப்படியே விட்டுட்டா கண்டிப்பா சேதுவால அரசியல்ல கால் பதிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, உடனடியா அவங்க அந்த தலைவிய பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. அவங்க கிட்ட, "என்னம்மா எப்படி இருக்கீங்க? உங்கள பத்தி எல்லாரும் வேற மாதிரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் உங்கள பத்தி நல்லா தெரியும். நீங்க இப்போ தமிழ்ச்செல்விய பயன்படுத்தி இந்த அரசியல்ல ஜெயிக்கலாம், முன்னுக்கு வரலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அது எதுவுமே நடக்காதுன்னு உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காக வந்தேன். அப்புறம் தமிழ்ச்செல்வி என்னோட மருமக. ஆனா அவள யூஸ் பண்ணி நீங்க இப்படி பண்ணா, என்ன ஜெயிச்சிடலான்னு நெனச்சது தான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா தமிழ்ச்செல்வி என்னதான் என் குடும்பத்து மேலேயும், என் பையன் மேலேயும் கோவமா இருந்தாலும், நான் ஒரு வார்த்தை வாய திறந்து ஒரு வார்த்தை இந்த எலெக்ஷன்ல இருந்து நீ விலகிடுன்னு சொன்னா, அவ என்னோட பேச்ச தட்டாம கேட்பா. அந்த அளவுக்கு எனக்கு தமிழ்ச்செல்விய பத்தி தெரியும்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் அவங்களுக்கு பண்ண அநியாயம் எல்லாத்தையுமே அப்படியே மறந்த மாதிரி தமிழ்ச்செல்விய பத்தி பெருமையாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே, "என்ன சார் என்ன உங்களோட மொத்த குடும்ப ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்காமலா நான் தமிழ்ச்செல்விய இந்த எலெக்ஷன்ல நிறுத்தியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நீங்க வேணா தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசுங்க. ஒருவேளை நீங்க பேசி தமிழ்ச்செல்வி இந்த எலெக்ஷன்லேருந்து நான் போறேன், அப்படி இல்லைன்னா போகலான்னு தோணுதுன்னு கூட சொன்னா போதும். நான் அப்படியே இந்த எலெக்ஷனை கைவிட்டுட்டு நான் பழையபடி என்னோட வேலையை பார்க்க போயிடுறேன்னு சவாலே விடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கமும் அப்பனா அரசியலை விட்டுட்டு போகிறதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்தா தமிழோ பிரச்சாரக்கு தேவையான உரைகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராஜாங்கமும், "என்னம்மா எப்படி இருக்கன்னு?" கேட்க, அதுக்கு தமிழும், "நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஃபார்மலா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜாங்கம், "இங்க பாருமா, நீ ஏதோ அரசியல்ல இறங்கி இருக்கன்னு தெரிய வருது. ஆனா இந்த நிலைமையில நீ எதுக்காகம்மா கஷ்டப்படணும்னு?" கேட்க, தமிழும், "அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு இன்னுமே ஃபார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கமோ தமிழ் எந்த பணமும் வாங்கலன்றது சேதுவுக்கு நல்லா புரிய வந்துடுது. ஸோ அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரி எதுக்கும் இதை பத்தி நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலான்னு வீட்டுக்கு போய் பார்த்தா, அப்பா இந்த மாதிரி ஏதோ வேலையா வெளியே போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ கருப்பு கிட்ட கால் பண்ணி கேட்டா, அவங்க இப்போ தமிழ்ச்செல்வியோட வீட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால அவங்களுமே தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டா அவங்களோட அப்பா தமிழ்ச்செல்வி கிட்ட நலவெல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, "நான் இங்க வந்ததுக்கான முக்கிய காரணமே நீ இந்த அரசியல்ல நிற்கக்கூடாது, விலகணுன்றதை கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு" சொல்ல, தமிழோ ரொம்பவே தனாவட்டோட, "இல்ல அதை கெத்துன்னு கூட வச்சுக்கலாம், கெத்தோட நான் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு" கேட்குறாங்க. அப்போ மன்னிப்பு கேட்கலான்ற ஒரு எண்ணத்தோட வரலனாலும், சரி அவளை பார்த்து நீ சொன்னது உண்மைதான்றத கூட சொல்லிட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்த சேதுவோ செம்ம கோவத்தோட, "ஏய் என் அப்பா கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்கான்னு?" கேட்க, அதுக்கு தமிழோ, "இங்கே பாருங்க, இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு எதிராக நிற்கிறவங்க. ஸோ இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஆமாம், உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? ஏதோ நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கே நான் தான் காரணம்னு உங்கள் பையன் அப்படி டங்கு டங்குன்னு குதிச்சாங்க. நான் சொல்ல வந்ததை ஒரு தடவை கூட யாராவது காதில் வாங்கினீங்களா? அப்போல்லாம் வந்து பார்த்து என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணலை. ஆனால் நான் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேலே பயம் வந்துருச்சு. எங்க நான் ஜெயிச்சிருவோன்ற பயத்துல என்னை தேடி வந்து இதுல இருந்து நீ வாபஸ் வாங்கன்றத கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு, அவ்வளோ கோவம் வருது. உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எப்படிதான் நம்பணும்னு எனக்கே தெரியல. முதல்ல இங்கேருந்து வெளியே போறீங்களா, அப்படி இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு அவங்க செம்ம கோவத்தோடையும் கெத்தோடையும் பேச, இதை கேட்ட ராஜாங்கமே ஆடி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரிம்மா, நீ என்ன முடிவெடுத்திருக்கியோ அதை நீ பண்ணு. ஆனா இப்ப நான் சொல்றேன், என் பையன் சேது தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பான்.
நீ வேணா பாரு. ஆனா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கணும். நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ நான் ஜெயிலுக்கு போகுறதுக்கான காரணமா இல்லன்னு தோண ஆரம்பிக்குது. நீ உண்மைய சொல்லு. இப்ப என்னோட கண்ண பார்த்து சொல்லு. உண்மையாவே நீ ஜெனிக்கும், சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்க, அதுக்கு தமிழும், "அப்பா நான் இந்த விஷயத்த 1000 டைம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்ல. இப்ப கடைசியா சொல்றேன். நான் எந்த தப்பு பண்ணல. என்ன நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்து, உங்க குடும்பத்துக்கே குழி பறிக்கிறவங்க யாருன்றத கண்டுபிடிக்கிற வேலைய பாருங்க. தேவையில்லாம ஊர திருத்துறேன், நாட திருத்துறேன்னு வெளிய வந்து, உங்க குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் வாங்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கெத்தா பேசிட்டு உள்ள போறாங்க. இத பார்த்துட்டு ராஜாங்கமும், "இவ என்ன பேசிட்டு போறா? அப்பன்னா இதுக்கு காரணம் நம்மளோட குடும்பத்து ஆளுங்க தான்னு சொல்ல வராளான்னு" சொல்லிட்டு, அவங்க இப்பதான் இத பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா சேது வழக்கம் போல முட்டாள்தனமா அவள திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா ராஜாங்கமும், "இல்ல. அவ சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குன்னு தோணுது. ஐயா, ஏதோ நம்ம குடும்பத்து மேலயே எனக்கு தப்பு இருக்குன்னு தோணுது. முதல்ல இந்த உண்மைய கண்டுபிடி. ஆமா, தமிழ்ச்செல்வி உண்மையாவே அந்த எதிர்க்கட்சிங்க கிட்ட இருந்து பணம் வாங்குனாளா இல்லையான்னு கேட்க, அதுக்கு சேதுவும் அவ வாங்கலையாம். குடுக்குறேன்னு சொன்னாங்களாம், திட்டி அனுப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல, ராஜாங்கத்துக்கு இப்போ தமிழ் மேல இன்னுமே நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஆனா இப்ப வந்து என்ன பையன், கண்டிப்பா இவங்க எல்லாரும் தமிழ் மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும், அதுக்கு எந்த ஒரு பையனும் கிடையாது. தமிழ்ச்செல்வி எப்பயோ அவங்களோட வாழ்க்கையில இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க ஏதோ ஒண்ணு சாதிக்கணுன்றதுக்காக வெறிகொண்டு உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இதுக்கப்புறமா அவங்க தன்னோட பழைய வாழ்க்கைய பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அண்ட் இந்த எலெக்ஷன்ல சேது ஜெயிக்கிறத விட தமிழ் ஜெயிக்கிறது தான் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லாம தமிழ் அவங்களோட டாக்டர் படிப்பை நல்லபடியா முடிச்சா மட்டும் போதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரப்போகுது. ஆனா அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சேது இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தமிழோட கால விழுந்து மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த குடும்பமும் தமிழ் வாசல்ல நின்று அவங்களோட மன்னிப்புக்காக காத்திருந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் அப்பத்தான் ஒரு ஆளால மட்டும்தான் இந்த சேதுவோட திமிரையும் முட்டாள்தனத்தையும் திருத்தவும் முடியும், அடக்கவும் முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதனால அப்பத்தா கையிலேயே தமிழுக்கு ஆதரவான ஒரு ஆதாரம் சிக்கணும். அது மூலயமா அப்பத்தா சேது பண்ண எல்லா தப்பையுமே அவங்களுக்கு சுட்டி காட்டணும். ஏன் அவங்களோட கன்னத்துல 2 அறை வச்சா கூட நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?